நம்ம சத்தார் பாய் பொரோட்டா கடையில கொடுத்தா இவ்வளவு மாவு வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா அதனால அவன் வித்தோட முடியுமா? அவன் அப்படித்தாங்க கத்துவான். சரியான மாவு பைய. மாவு பாய் இல்லங்க, மாங்காய் மரையன். நம்ம ரெண்டு பேரையும் அண்ணன் தங்கச்சி நினைச்சு ஏமாத்திட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு நாதஸ்வரத்தை எடுத்து நடு மண்டையில நச்சுன்னு அடிச்சு விட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். ஐயோ அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. உங்க முகத்துல ஆசிட் ஊத்திடுவான். சரியான வெறிபிடிச்ச பையன். ஆமா செஞ்சாலும் செய்வான். ஐயோ 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 அண்ணே 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 அடி அடே அடடி. ஏண்டி ஆசிட் ஊத்துற மூஞ்சி அடியுது? ஏற்கனவே 7-8 தடவை ஊத்துன மாதிரி இருக்கு. இந்த மூஞ்சில இன்னும் நான் எத்தனை தடவை ஆசிட் ஊத்துறது? ஆசிட்டுக்கு உண்டான மரியாதையை கெடுத்துட்டியேடி. ஏண்டி தகர டப்பாவுல பெயிண்ட் அடிச்சு அதை இவரு தட்டினா நீங்க அப்படியே தில்லான ஆடிடுவீங்களா? என்னடே நாதஸ்வரத்தை எடுத்து நச்சுன்னு நடுமண்டையில அடிச்சிருவியா? ஏண்டி எச்சிக்கல நாய? ஏய் என்ன பத்தி உனக்கு தெரியுமில்ல? வாயில குழாய வச்சு ஊதுற உனக்கே இப்படி இருந்தா 2 கையிலையும் தவுல் அடிக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? ஒண்ணு என்னடா அண்ணே என்ன எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க.